பற்கள் கிடைச்சதுன்னா காத்தவராயன் நினைச்சத சுலபமா சாதிக்க முடியும். அந்த பற்களை நாம அழிக்கலனா ஷெண்டு நிச்சயமா பூமிக்குள்ள வருவான். சரியா 12 மணிக்கு புது வருஷம் பிறக்கும் போது. உனக்கு தெரியுமா, ஜாக்கி அங்கிளும் ஷிண்டுவை ஏற்கனவே தோக்கடிச்சிருக்காங்க. நான் சொல்றத நம்பு. செக்ஷன் 13ல நடந்த சண்டையில ஜாக்கியும் அங்கிளும் கைதிகள் ஆயிட்டாங்க. ஷெண்டு இந்த பூமிக்குள்ள வந்துட்டானா அவங்க உயிர் போயிடும். இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள. ஒரு நல்ல விஷயம், டிராகன் பற்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கெட்ட விஷயம் என்ன? மந்திரத்தால மட்டும்தான் அதை அழிக்க முடியும். இப்ப நம்ம கிட்ட டிராகன் மந்திரக்கல்லும் இல்ல. பிரச்சனையே இல்ல, எங்க அங்கிளுக்கு மந்திரமாயெல்லாம் நல்லா தெரியும். நாம லேட்டா வந்துட்டோம். அங்கிள், அப்படின்னா நம்ம அங்கிள் ஜாக்கி பல்லு போயிடுச்சு, அதனால என் உயிரை போகுது. தெரியும், அந்த கிழவ என்ன பேசுறான்னு தெரியும். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது என்கிட்ட இருக்கு. நீ முறை தவறி இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டு காத்தவராயா? அப்படின்னா நீ வந்தது மட்டும் சரியா? அவன் என்ன சொல்றான்? காலச்சக்கரத்தை பத்தி பேசுறான். கடந்த காலத்துக்கு அவன் வந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கான். எங்க அப்பா இந்த உலகத்துக்கு வர நேரம் வந்துடுச்சு. அவருக்கு பரிசா உங்களை கொடுக்க போறேன். கனவு காணாத காத்தவராயா? அதையும் பார்க்கலாம். மந்திரத்தை சொல்லிடு, இல்லன்னா கிழவன் கீழே விழுந்து மேல போயிடுவான். காப்பாத்த போறியா? ஐயா! நீ இங்கே இரு. அவசரப்பட்டுட்ட. முட்டாள், ஆத்திரப்பட்டு அவசர முடிவெடுக்கிறது நான் இல்ல. ஏண்டா கடங்காரா, உயிர் போய்கிட்டு இருக்கு, மெதுவா ஏறிய சீக்கிரமா. ஜாக்கி, இந்த டிராகன்ஸ்கெல்லாம் ரொம்ப மோசமானது. அதுங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பல விஷயம் தெரியணும் அங்கிள். எப்படியாவது என்ன நானே காப்பாத்திக்கணும். என்கிட்ட மோதுன யாரும் உயிரோட திரும்பினதா சரித்திரமே இல்ல. நான் தான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. உன்னை காப்பாத்ததான் அப்படி செஞ்சேன். ஆமா, இது என்ன கையில வித்தியாசமா இருக்கு?